ஹாய் வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ஒன்று அட்டன் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க, நம்மளுக்கு சயின்ஸில் எப்படிப்பட்ட பேட்டர்னில் நம்மளுக்கு கொஸ்டின் வரப்போகுது, நம்மளுடைய போர்ஷன் என்ன, அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன போர்ஷன் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு போர்ஷன் ஃபஸ்ட்டு 2 லெசன்ப்பா, 1 and 2. அடுத்து கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயே 2 லெசன் தான், 7 and 8. பயாலஜியில் நம்மளுக்கு 4 லெசன், பாட்டனி அண்ட் ஜுவாலஜி அப்படின்னு பார்க்கும்போது 12, 13, 14, 15, மொத்தம் 4 லெசன். டோட்டலாக 8 லெசன் நம்ம என்ன செய்யணும், இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் நம்ம ஜூலையில் எழுதக்கூடிய இந்த 10th சயின்ஸில் நம்மளுக்கு போர்ஷன் என்னன்னு சொல்லியாச்சு. அது எவ்வளோ மார்க் அப்படின்னு தெரியணும் இல்லையா. 50 மார்க் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். 1.5 hour டெஸ்ட் டைம் டியூரேஷன்ப்பா. ஸோ இதில் பார்ட் 1 அப்படின்றது சூஸ் த கரெக்ட் ஆன்சர், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன் வேர்டை பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தெரியாது. இது எல்லாமே புக் பேக்கில் தான் கேட்கணும்னு கிடையாதுப்பா. இதில் கொஸ்டின் நம்பர் 1 to 10 வரைக்கும் டோட்டலாக 10 ஒன் வேர்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. இந்த 10 ஒன் வேர்டில் ஃபிசிக்ஸில் இருந்து 2 or 3 நம்மளுக்கு கேட்கலாம் சரிங்களாப்பா. அதே இது கெமிஸ்ட்ரியில இருந்து 3 or 4 ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம். பயாலஜில இருந்து 5 or 6 ஒன் வேர்ட்ஸ் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ இந்த இதில் டோட்டலாக 10 மார்க் அப்படின்றதுக்கு இதுதான் பேட்டர்ன். ஃபிசிக்ஸ்லேருந்து இவ்வளவு தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கிடையாது. ஃபிசிக்ஸில் மோஸ்ட்லி நம்மளுக்கு 2 தான் கேட்குறாங்க. கெமிஸ்ட்ரியில் நம்மளுக்கு ஏன்னா ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒன்று கேட்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. கெமிஸ்ட்ரியும் அதேமாரி ஒன்று அடிஷ்னலாக கேட்பாங்க. ஃபிசிக்ஸில் ஒன்று குறையா கேட்டதுனால கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஒன்று அடிஷ்னலாக கேட்பாங்க சரிங்களா. பயாலஜியில் நம்மளுக்கு இந்த 4 லெசன்லேருந்து கவர் பண்ணி ஒரு 5 to 6 கொஸ்டின் கண்டிப்பாக 1 மார்க் கேட்குறாங்கப்பா. ஸோ அதனால் 10 ஒன் வேர்டு நம்மளுக்கு புக் பேக் ஒன் வேர்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி புக் பேக் ஒன் வேர்டை எல்லாரும் தரவாக படிச்சுக்கோங்க. அதுலேயே நம்ம மார்க் விட்டுட்டு வரக்கூடாது சரிங்களாப்பா. பார்ட் 2 அப்படின்றது நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின். இதில் 10 கொஸ்டின் இருக்குப்பா. கொஸ்டின் நம்பர் 11ல் இருந்து 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 கொஸ்டின் இருக்கு. அதில் நாம எழுத வேண்டியது 10 கொஸ்டின். கொடுத்துருக்கிற இந்த 14 கொஸ்டின்ல நம்ம எழுத வேண்டியது 10 கொஸ்டின். அப்போ 10 into 2 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 20 மார்க்ஸ் நம்ம இதில் எழுதுறோம்ப்பா. இதுல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி. இந்த 2 மார்க் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி. அந்த ஒரு கொஸ்டின் எதுவா இருக்கும், பிசிக்ஸ்ல தான் இருக்கும். பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ணணும் சரிங்களாப்பா. ஸோ அந்த கம்பல்சரி அப்படின்றது இப்போ பிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் ஆல்டர்னேட்டிவ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிசிக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபிசிக்ஸில் மொத்தம் இதில் 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கெமிஸ்ட்ரியில் 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பயாலஜியில் 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இது நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கோ அது ப்ராரம் எழுதலாம். நீங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ, ஃபிசிக்ஸ் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா அதில் 5 கொஸ்டின் கூட முழுசாக அட்டன் பண்ணிடலாம். பயாலஜி உங்களுக்கு முழுசாக 5 கொஸ்டின் இருக்குன்னா அதை முழுசாக கூட அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு 10 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணி கூட என்ன செய்யலாம், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இருந்தாலும் எல்லாத்தையும் ஈக்குவலாக படிச்சுக்கோங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற நமக்கு சயின்ஸில் எந்த ஒரு போர்ஷனையும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒமிட் பண்ணிட்டு சென்ட மார்க் எடுக்க முடியாது. இங்கே 5 மார்க் கொஸ்டின் நம்மளுக்கு இருக்குப்பா. இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு எய்தர் ஆர் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல தான் நம்மளுக்கு கேட்பாங்க. பொதுவாகவே எய்தர் ஆர் சாய்ஸ் கொஸ்டின். அதில் நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் மாதிரி 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் நீங்கள் 1 எழுதுனா போதும். அதேமாரி கெமிஸ்ட்ரிலேயே 2 கொஸ்டின் 7th லெசன்லையும் 8th லெசன்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுலேருந்து 1 எழுதுனா போதும். பயாலஜியில் 4 லெசன்ல இருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் இதில் 2 எழுதணும். அப்போ டோட்டலாக இதில் எத்தனை எழுத போறீங்க, 4 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கப்பா. அப்போ 4 into 5 டோட்டலாக 20 மார்க். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, 50 மார்க் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான கொஸ்டின் பேட்டர்னை ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இதில் இப்போ நம்ம சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு காமனாக இங்கே தமிழில் கேட்டிருக்கிறத தான் அங்கே இங்கிலீஷில் கேட்க போகிறாங்க. இங்கே இங்கிலீஷில் இருக்கிறதா உங்களுக்கு தமிழில் இருக்க போகுது சரிங்களாப்பா. அப்போ கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ஒரே ஆஸ்பெக்டில் தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்களும் ரிப்பீட் அண்ட் ரேண்டமாக இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட கொஸ்டின் தான் என்ன செஞ்சுருக்கேன், இப்போ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துருக்கேன். அதில் ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 லெசன்ல இருந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் என்னென்ன அப்படின்னா, இங்கே நம்ம பிக்சரில் இருக்கிறத அப்படியே நீங்கள் குறித்து வச்சுக்கோங்கப்பா. இந்த பிக்சரில் இருக்கிறதுல 2 மார்க்ஸும்
5 மார்க்ஸும் அடிக்கடி ரேண்டமா ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்கிற கொஸ்டின். நீங்க 100% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். அதுலயும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இந்த 2 மார்க்ஸ்ல சொல்லணும்னா இந்த லாஸ்ட் கொஸ்டினை சொல்லலாம். அடுத்து இந்த டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்ற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க கேட்டிருக்கிற இதே கொஸ்டின் தான் இங்க 5 மார்க்ல இருக்கு. அதனால இந்த 5 மார்க் நீங்க படிச்சனாலே இந்த 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். மாஸ் அண்ட் வெயிட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை நம்ம 9th படிச்சிருக்கோம். சரிங்களாப்பா. செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்றது இந்த லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அப்படின்றது. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் டிவைஸில் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த கொஸ்டின்ஸே தான் அடுத்து ஃபர்தராக நம்ம என்ன செய்ய போகிறோம், குவார்டர்லி ஆஃபலி எல்லாத்துக்குமே அடுத்து கண்டினியூஸாக நம்ம படிக்க போகிறோம். இந்த 2 மார்க் கொஸ்டின் பாருங்களேன்ப்பா. இதில் ட்ரா எ ரே டயக்ராம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது ரே டயக்ராம் வரையும் போது எஃப் அண்ட் 2F நம்ம இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷன் கண்டினியூஸாக இதே தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்மளுக்கு என்ன செய்வாங்க, சம்டைம்ஸ் மாற்றி கூட கேட்கலாம். புக் இன்சைடு கொஸ்டினாக கூட நம்மளுக்கு என்ன செய்யலாம், மாற்றி விட்டு கேட்கலாம். ரே டயக்ராம் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டாங்கன்னா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வரையணும். கெமிஸ்ட்ரியில் நம்மளுக்கு யூனிட் 7 and 8 2 லெசன்லேயே நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டினும் இதே போல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா. ஸோ இதில் பாருங்க, நம்மளுக்கு 2 மார்க்ஸ் அப்படின்றதுல ஒரு 6 கொஸ்டின் இருக்கு, 5 மார்க் அப்படின்றதுல ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை அப்படியே திரும்ப திரும்ப படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில இருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சரிங்களா. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்கூல்லே இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பான முறையில் படிச்சுக்கோங்க. இது பப்ளிக் எக்ஸாமுக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. அதுலேயும் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேண்டமாக ரிப்பீட் அண்ட் ரேண்டமாக கேட்டுக்கிட்டே இருக்கிற கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அடுத்து அட்டாமிசிட்டி அப்படின்ற இந்த கொஸ்டின், வாட் இஸ் த ரஸ்ட் அப்படின்ற இந்த கொஸ்டினும், அடுத்து டு கண்டிஷன் இஸ் நெசசரி டு ரஸ்டிங் த அயன் அப்படின்ற இந்த 4 கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது போக இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களாப்பா. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு 35 மார்க்ஸ் மட்டும் நான் எடுத்தா போதும் சார், நான் பாஸ் ஆனாலே எனக்கு போதும் சயின்ஸ்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் இங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டினை மட்டும் படிச்சாலே போதும். சரிங்களா. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அடுத்ததாக பயாலஜி. பயாலஜியில் நம்மளுக்கு 12, 13, 14, 15 அப்படின்ட்டு 4 யூனிட்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த பயாலஜிலேருந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி பார்க்க போகிறோம். இதுலேயும் 2 மார்க்ஸில் ஒரு 12 கொடுத்துருக்கேன், 5 மார்க்ஸில் 10 கொடுத்துருக்கேன். இந்த 4 லெசன்ல இருந்தும் மொத்தமாக கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இந்த நியூரானுடைய டயக்ராம். சரிங்களா. இந்த நீட் லேபிள் டயக்ராம், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூட்ரான் இருக்கு பார்த்தீங்களா. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. மோனோகாட் ரூட்டு, டைகாட் ரூட்டு, ஏரோபிக், நான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ல இருந்தும் கண்டிப்பாக ஒன்று கேட்குறாங்க. ட்ரா நீட் லேபிள் டயக்ராம், டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் அப்படின்றது ஃபுல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக பேட்டர்னாக கேட்கணுன்றதுக்காகவே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதனால் இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பான முறையில் என்ன செய்வாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறத மட்டும் படித்தாலே ஜஸ்ட் 35 ரீச் பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே நம்ம சென்ட மார்க்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் மார்க் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாதுப்பா சயின்ஸில். அதை நம்ம எப்படி நம்ம பிளான் பண்ணி படிக்கிறோம், இதுக்கான ஸ்டடி பிளான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இங்கே நான் கொடுத்துருக்குற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை முதல்ல நீங்கள் ப்ரீவியஸாக தயாராகிக்குங்க. இதை முதல்ல நீங்கள் தரவாக படித்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டால் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் தயாராகிட்டு அப்புறமா உங்களுடைய விருப்பத்துக்கு என்ன செய்யலாம், அடிஷனலாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். படிக்கிறதுக்கு ஒரு தடையே கிடையாது. சரிங்களா. படிக்கிறதுக்கு ஒரு தடையே கிடையாது. ஆனால் நம்ம இங்கே படிக்கிறதுல முதல்ல எது முக்கியம், முக்கியத்துவம் எதுக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படின்றத முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறமா படிக்கணும். இப்போ நான் இங்கே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கும்போது கூட அதுதான் நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் எத்தனையோ கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம அதை முதல் தரவாக இருக்கணும். அந்த கொஸ்டினே நம்ம என்ன செய்யக்கூடாது, எக்ஸாமில் பதட்டத்தில் அதை விட்டுட்டு வந்து இதை விட்டுட்டு வந்தேன்னா அதுலேயே மார்க் குறைஞ்சிரும். ஸோ அப்போ சென்ட மார்க் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தரவாக படிச்சிருக்கணும். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்ன செய்யணும், நம்மளால் எவ்வளோ எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் அதிகமாக கொடுத்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களாப்பா. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு அடுத்து ஃபர்தராக குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கும் ஆஃப்லி எக்ஸாமுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸை பற்றி ஒரி இல்லாமல் படிங்க. மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், நிறைய மார்க் எடுக்க முடியும். சரிங்களாப்பா. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.